உங்களை கேலிஸ்டெனிக்ஸ் ஒரு பிகினர் லெவல்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு புஷ் பண்ணுற ஒரு 3 டாய்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது பார்ட் 2. பார்ட் 1 வீடியோக்கு எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அதனால தான் நான் பார்ட் 2 மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம பேஜில் போய் பாருங்கள். என்னோட பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட கேலிஸ்டெனிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ஸ் அண்ட் டுட்டோரியல் இந்த பேஜில் நான் போடுவேன். நம்பர் 1, ஜிம்னாஸ்டிக்ஸ் ரிங். இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் ரிங்ல நீங்க டிப்ஸ், புல் அப்ஸ், மசில் அப்ஸ் நார்மல் டபுள் பார்ல பண்றதை விட இதுல பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் டபுள் ஆகும். அது மட்டும் இல்ல, ஒரு காம்படிஷன் நீங்க ரிங்ஸ்ல எந்த ஸ்கில் பண்ணீங்கனாலுமே உங்களோட பாயிண்ட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். என்ன இதை கழட்டி மாட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். செகண்ட், இந்த ஃபோம் ரோலர். நீங்க ஸ்கில்ஸ் பண்ணும்போதோ இல்ல ஒர்க் அவுட் பண்றப்போவோ மசில் டைட் ஆர் பெயின் ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா இதை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். உங்க ரெக்கவரிக்கும் ஸ்பீடா இருக்கும். அது இல்லாம பிளட் ஃப்ளோ நல்லா போகும். நீங்க வாங்குறப்போவே இது மாதிரியான ஸ்பைக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியானதா பாத்துவாங்க. தேர்ட் வந்து வெயிட்டட் பெல்ட். சில பேருக்கு புஷ் பவர் நல்லா இருக்கும், ஆனா புல் பவர் உங்களுக்கு சுத்தமா இருக்காது. ஒரு 20 புல்அப்ஸ் கூட கண்டினியூ பண்ண முடியாது. அது மாதிரி ஆனவங்க இந்த வெயிட்டட் பெல்ட் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். டிப்ஸ், புல்அப்ஸ் இதெல்லாம் பண்ண நம்மளோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். இப்பதான் புதுசா என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு 5 kg இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க தாட்ஸை கமெண்ட்ல போடுங்க. எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும்.